எங்க வந்திருக்கோம்? நான் வந்துட்டு ரெக்கார்டு போட்டுதான் இருக்கு அப்படின்னு உன்னை கப்பலோட்ட போறோம். Hi viewers, welcome to Chotu Vlogs. இன்னைக்கு நம்ம சோட்டு குட்டி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம்? கடலோசை. வலையோசை இல்ல, கடலோசை இல்ல, இது வந்து அலையோசை. அட பதறுகளா, எதனால அது கடலோசை வலையோசைன்றீங்க? இங்க ஃபுல்லா சீ ஃபுட் தான் கிடைக்கும்னு சொல்லி நேத்து சொன்னோம்னா ஓகே ஜாலின்னு சொன்னேன். எல்லாம் கடல்ல இருந்து வலை போட்டு தான் எடுப்பாங்க அப்படினால நான் கடலோசை அப்படின்னு நினைச்சேன். வலையில பிடிக்கிறதுனால தான் நானும் வலையோசை. இதை வச்சு என்ன பண்றது? கடலோசை இல்ல, வலையோசை இல்ல, அது அலையோசை. ஸ்பெஷலி ஃபார் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்கள் அங்கே போய் தான் நம்ம சோட்டு வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், பெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். ஸோ வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. Yes, let's go. ஃபேமிலி அவுட்டிங்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங்க்கு, கார்பரேட் அவுட்டிங்க்குலாம் தி பெஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்பாட். லொக்காலிட்டியாக சூப்பராக இருக்குது, உங்களோட செட்டப்பாக சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்ம. ஃபுட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன சூடு, என்ன சூடு. பரட்டா என்னமா அநியாயம் இது? Break the rules. அதான் கயிறு கட்டி விட்டுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல கூட்டு போனால் தண்ணியை பார்த்து தெரிச்சு ஓடுது. அதெல்லாம் எங்கம்மா போனது? எங்கே போனது? உள்ள போய் தண்ணிக்குள்ள போறியா? தண்ணிக்குள்ள போய் புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இவன் யாரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணல மக்களுக்கு? யார் இவனா? சார் ஒரு கேன. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி நீ சொல்லு, இவன் யாரு? சொன்னல. டேய் நீ சொல்றான் யாரா? நான் சொன்னா தப்பா போயிரும், பரவாயில்லையா? அவனை சொல்லுவேன், சென்சார்ல போயிடும். சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்களே போக பார்த்து தெரிஞ்சு. கப்பலோட்ட போறோம். இது தப்பா பண்ணி உயிருக்கு இரு போறதா வாய்ப்பு இருக்கா? இங்க உயிரெல்லாம் போகாதா? இங்க மாட்டி எப்படி போறது? மீன் கிலோ அவர் எனக்கு கேக்குறாரு, நீங்க வேற பதில் சொல்லாதீங்க. எப்படான்னு தெரியுற நீ? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இந்த பாண்டில் மீன் பிடிக்கலாம். அந்த மீனை நமக்கே சமைச்சு தருவாங்க, அப்படி தானே? அப்படிதான். ஸோ அதனால் நமக்கு எந்த மாதிரி மீன் மாட்டுதோ அந்த மீன் இன்றைக்கி வந்து நம்ம மசாலா பண்ணுறோம். ஸோ மேடம் தூண்டில் போட்டிருக்காங்க, என்ன ஆகுது பார்ப்போமா? 2 hours later. மீன் மாட்டுச்சா மாட்டலையா? சோட்டு எங்கே போகிறேன்? இப்போ சோட்டுவா கிளம்புறேன்றான். இருவா போலாம். 3 hours later. மீன் மாட்டுச்சா மாட்டலையா? 1 eternity later. நீங்களா போய் சாப்பிடுறீங்க, போறீங்க, வரீங்க, என்ன மட்டும் நிக்க வச்சிட்டீங்க. சீக்கிரம் மீன் பிடி. இங்கே பாரு, அவன் சொல்லவா அவர்கிட்ட அவரே பிடிச்சி கொடுத்துருவார் தப்புன்னு. முடியாது, விடா முயற்சி விஸ்வரூபம். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. சரி, நாங்க பிடிச்ச மீன்லாம் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பிடிச்ச அவிச்சு எடுத்துட்டு வா, அப்பதான் உனக்கு சோறு. புரிஞ்சா நல்ல அசிதா நிஜமா வருது? நிஜமாவா? ஆயிடுச்சா? ஏய் என்ன சொல்ற? இத பாருங்க இப்போ. அப்படி இருக்குது. சரி பாவம் அல்ல, விட்டு போக விடு. என்ன பண்ண போறோம்? ஃப்ரை பண்ண போறோம். செம்ம வெயிட்டிங்.
சரி மிஸ்டர் சுந்தர் சோனிமுத்து அவர்களே, கன நேரத்துல இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்படி கேளு அமைச்சர். சீ ஃபுட் நிறைய நம்ம மீன் தானே சாப்பிட்றோம் பார்த்தாலுமே. மீன் ப்ரான் அவ்வளோதான். இந்த கிராப், லாப்ஸ்டர், அப்புறம் வந்து அந்த அது என்னது, ஐயோ ரிங்கா இருக்குமே, ஸ்குவிட், இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். என்ன சூப்பரான ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். ஆக்சுவலாக சிக்கன் மட்டன் கூட நம்ம எங்கே வேணால் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் சீ ஃபுட் எல்லா இடத்துலையும் நம்பி சாப்பிட முடியாது. ஏன்னா அது எத்தனை நாள் கெட்டு போனது, டப்புன்னு வயிறு அப்செட் பண்ணி விட்டோம். அவ பார்த்தேன் இங்கே வந்து இவங்க லைவாகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகாமல் தெரியும். எனக்கு ஒரு எப்போ ஒரு வருத்தம் இருக்கும், சரி சோட்டு வீட்டு தனியாக இருக்கே, சோட்டு வீட்டு தனியாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இன்னைக்கு அப்படி நாங்கெல்லாம் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தெரியுமே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆனா அது வந்துட்டு ஃபுட்டேஜில் வரல, அதனால வந்து பதிவு பண்ணிக்கிறேன் மக்களுக்காக. நம்மளோட சேனல்ல பெட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறதுனால இந்த சீரீஸ், அதாவது இந்த எபிசோட்ஸ்க்கு நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரலாக சென்னையில் வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் வந்து கொண்டு போக முடியும், பெட்ஸ் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான மோட்டோ தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். பெட் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ் அரௌண்ட் சென்னைன்னு போட்டிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் எல்லாமே வந்துடும். அப்படி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் எங்களோட மோட்டோ இப்போ. எஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெட்டை கூட்டு போகணும், அவன் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னா தைரியமாக நீங்கள் மிஸ்டர் சோட்டு சேனல் லாகின் பண்ணி ஜம்முன்னு சர்ச் பண்ணி ஜம்முன்னு பாருங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க. சூப் காலி எடுத்து அதோ இருக்கிறதே கிராப். ரொம்ப பசிக்குது. அடுத்த டிஷ்லாம் எப்போ வரும்? வருண்டா, ஏழே நாட்கள் தான் அவனுக்கு பசி. உனக்கு நீ என்ன மனுஷ பிறவியா இல்ல ராட்சச பிறவியா? பசி 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 என்ன பசி? என்ன தின்னுடா? நான் இருக்கேன், என்ன தின்னுடா? ஆமா நான் சாப்பிடவே இல்லைல்ல. மதியானம் சாப்பிடலையா? ஆமா ஏன்? நான் தூங்கிட்டேன். காலைல சாப்பிட்டுருப்பில்ல? காலைல வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? நேற்று நைட் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இங்கே போகிறோம் சாப்பிட போகிறோம்ட்டு போகலாமா? ப்ரெப் பண்ணிகிட்டே இருக்கான். நல்லா சாப்பிட முடியாதுல்ல. ஏண்டா இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்காக நேற்று நைட் வந்து வயிற்று காயப்பட்டுருச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம்? இது வந்துட்டு பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர், ஓகே சாலா கிராப், ஓகே ஸ்குவிட் ஃப்ரை, ஓகே சில்லி லாப்ஸ்டர், ஓகே தவா ப்ரான், தவா ப்ரான், ஓகே மீன் குழம்புகள், ஓகே நம்மளுக்காக ஃபுல் ஒயிட் ரைஸ். அவ்வளவுதான், வாங்க சாப்பிடலாம். சோட்டு பிள்ளை என் பிள்ளை என்ன பண்ணுது? இன்னைக்கு திருடி தின்ற வேண்டியதா, வேற வழி. அங்கே பாரு என்ன வந்திருக்கு. ஆஹா, இப்ப நான் பிடிச்ச மீன் வாங்கி இதை மட்டும் வச்சுக்கோங்க. ரெக்கார்ட்ல இல்லையா? நல்லதா இருக்கு. ரெக்கார்ட்ல இல்ல. என்னடி சொல்ற? இல்ல நான் வந்துட்டு ரெக்கார்டு போட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லல, டீம்லயே தேவையே இல்லாம ஒரு பையன் அது இவன் தான். நமக்கு வேண்டாம். சித்தார்த்த டீம்ல எப்படி சூரியோ அந்த மாதிரி நம்ம டீம்ல ஒரு 2 பேர் மாட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஒருத்தன் இவன், இன்னொருத்தன் யாருன்னு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். நீ பண்ண தெரியுமா? என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன். சாப்பிடு. உங்க 2 பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. ஜாய் டேய் வெறுமைங்களா புரிய, இந்த 2 துண்டு இருக்குல்ல, அது வீட்டுல நல்லா சோறு வாங்கி போடுறேன் சரியா? இங்கேயும் பாரு, சோறு, ஆம்லேட்டு, பிரானு, குழம்பு மீன் இவ்வளோ வச்சிருக்கான். ஆனா இது சண்டை போடுறாங்க. இவங்களை மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. சாப்பிடும் போது டயர்ட் ஆகல, சாப்பிட்டெல்லாம் எடுத்து அடிக்க வைக்கும் போது அவ்வளோ டயர்டா இருக்கு. அவ்வளோ சாப்பிட்டாச்சு. நீ இன்னும் முடிக்கிறடா திங்கிறது? ஆமா நான் சாப்பிடுறத புடிங்கி கொடுத்துட்டான். நான் அதுல ஒண்ணுமே இல்ல பாரு. அதான் வெறும் எலும்பு தான் இருக்கு அதுல. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நடுவில் ஒரு குளம், சுத்தி சேரு, ஹைட்டா டாப் வியூ, எல்லாம் செம்மையா இருந்துச்சு. நேரத்துக்கு சோறு, மீன் இதெல்லாம் இருக்கு. இங்க ஏதாவது வேகன்சி இருந்துச்சுன்னா இங்கேயே ஜாயின் பண்ணி அப்ரண்டிஸா வேலை பார்க்கலாம். சம்பளம் கூட வேணாம், 3 வேளை சோறு போடுங்க, நான் இங்கேயே இருந்து மீன் பிடிச்சி தின்னுட்டு தங்கிடுவோன்னு. நான் வீக்லி ஒன்ஸ் அவங்கெல்லாம் வந்து பாத்துக்கிறேன். அப்பவே சுமார் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்டர் ரவி உங்ககிட்ட நான் சொன்னேன், இவனை வந்து காஸ்ட்லியா செலவு பண்ணி படிக்க வைக்காதீங்க, தேவையில்லைன்னு. அவரு கேட்கலப்பா. பாருங்க எந்த எனக்கு அது யூஸ் ஆகும். இங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் வருவாங்களாம், அவங்க கிட்ட நான் டிஷ் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவேன்.
உன்னை சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல படிக்க வச்சு அதுக்கு சைக்கிள் எல்லாம் போனேன், அதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து காலேஜ்ல சீட்டே தரமாட்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீட் வாங்கி கொடுத்து பைக்ல தான் போவேன் அப்புறமா பைக் வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு வேலைக்கு கஷ்டப்பட்டு ரெஃபரன்ஸ் முடிச்சு உங்க அப்பா சேர்த்து விட்டா அதுலதான் போறோம் 3 லட்சம் ரூபாய்க்கு பைக்கும் புதுசா வாங்கி கொடுத்து இப்ப நான் இங்க வந்து நின்று ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றேன்ற. ஏன்டா நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும் ஆசையே கிடையாது. இங்க நிறைய சம்பளம் வரும், 3 வேளை சோறு மிச்சம், எவ்வளவு காசு மிச்சம் பண்ணலாம். நான் சம்பாதிக்கிறதே சோத்துக்கு நினைச்சு மாட்டீங்க எல்லாம். ஐஸ்வர்யா, அந்த மீன் குழம்பு அந்த சாதம் அது 2 தடவை சொல்லி பார்சல் பண்ண சொல்லிட்டேன். எதுக்குப்பா? எனக்கு தான் வீட்டுக்கு போய் டின்னரு அதானே சாப்பிட போறோம். இதுக்குமா